அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி 1142. ரொம்ப நாள் கழிச்சு பத்மா மேடம் இருக்காங்க பேசுறதுக்கு. இலக்கிய முகவரா வந்திருக்காங்க. ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்தாளரா இருந்து ஸ்பீக்கர் ஆகி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்லேட்டராகவும் ஆயிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆஹ் பிரமிப்பான பல விஷயங்கள் அவங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எந்த நல்ல ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்கன்றது பார்க்கும்போதே தெரியுது. பல நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. தொடர்ந்து சிங்கப்பெண்ணேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆஹ் பல முன்னேற்றங்கள் அதுல பல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட இதுல டிரான்ஸ்லேஷன் நிறைய போகுது. நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக எங்க அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பேச போறாங்க இலக்கிய முகவர்ல தெரிஞ்சுக்குவோம். பிறகு அவங்களை பத்தி பேசுவோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி ஸ்டீஃபன் சார். என்னோட ஜேர்னி இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கிருந்து நான் படிப்படியா முன்னேறி ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற நிலைக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இலக்கிய முகவர் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக எடுத்த ஒரு புது புது அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு அடிப்படை டிரான்ஸ்லேஷன் தான். டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் முதல்ல டிரான்ஸ்லேஷன் பற்றிய என்னுடைய புரிதல், நான் கத்துக்கிட்ட விஷயங்களை ஃபர்ஸ்ட் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிட்டே வரேன். இப்போ நம்ம தமிழ் இப்போ டிரான்ஸ்லேஷன் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஒரு சிலர் இது தேவையா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் இந்த டெக்ஸ்ட் இந்த மொழியிலேயே இருந்தாதான் இதோட ஒரிஜினாலிட்டி இருக்கும், டிரான்ஸ்லேட் பண்ணா அது சொதப்பிக்கும், அது சரியாவே வராது, தேவையா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். சரி, நான் அது தவறுன்னு சொல்லல. ஆனா டிரான்ஸ்லேஷன் ஏன், வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நம்முடைய தமிழ் மொழி பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். இட் இஸ் தீன்னு சொல்லல, இட் இஸ் ஒன் ஆஃப் தி. இப்போ நம்ம தொன்மையான மொழி, ஒரு ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், ஹிஸ்டரி பலமா இருக்கிற ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதே மாதிரி கிரீக் அண்ட் லாட்டின் மொழிகளுக்கும் இதே மாதிரி பலமான ஒரு ஒரு வேர் ஹிஸ்டரி ரூட்ஸ் அதுக்கும் இருக்கு. இப்போ நம்முடைய சங்கம் லிட்ரேச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா, 3rd செஞ்சுரி அந்த அந்த டைம்ல எழுதப்பட்ட இந்த சங்கம் லிட்ரேச்சர்ல அப்பவே அந்த காலத்திலேயே ஐந்திணை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு எழுதியிருக்காங்க. அதாவது 5 டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ். 5 லேண்ட்ஸ்கேப்ஸ்ல இருக்கிற மக்கள், ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்லயும் அந்த மக்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஃபுட், ரிலிஜன், லவ் எல்லாமே அந்த லேண்ட்ஸ்கேப் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு நாள் வேலம்மாள்மா எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ இந்த ஐந்திணை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு இன்னும் நிறைய அதை பத்தி பேசணும்னு ஆசையா இருந்தது, பட் டைம் இல்லை. ஸோ ஒரு நாள் கண்டிப்பா வேலம்மாள்மா இதை சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடத்தினா கூட நல்லா இருக்கும். சோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு ஒரு லிட்ரேச்சர் நம்ம கிட்ட இருக்கு. அப்பவே லேண்ட்ஸ்கேப் வச்சு பீப்புளோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த புத்தகங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற நெய்பரிங் லாங்குவேஜஸ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது எல்லாமே நல்ல ஒரு நல்ல கல்ச்சுரல் ரிச்னஸ் இருக்கக்கூடிய மொழிகள் தான். இன்னும் நார்த் ஹிந்தி டெக்ஸ்ட்கெல்லாம் போனீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா. அதுலயுமே நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு. இப்போ என்னுடைய மொழி பழமையானது, தொன்மையானது அப்படின்னு சொல்லி நாமளே இப்படி நம்ம கிட்டே வச்சுட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட எப்படி போய் சேரும்? மத்தவங்க அதை எப்படி படிக்கிறது? இல்ல என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியறது? சோ இதுலதான் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப உதவியா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த சங்கம் லிட்ரேச்சர் காலத்துலதான் கிரீக் அண்ட் லாட்டின்ல நிறைய ஒர்க்ஸ் வெளியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமரோட இலியட், ஒடிசி, அதுக்கப்புறம் பிளாட்டோட பிலாசபி, ப்ளூட்டாக், இதெல்லாமே அந்த காலத்துலதான் வெளியாச்சு. ஆனா அதுக்கு கிடைத்த ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் நம்முடைய டெக்ஸ்ட், லிட்ரரி டெக்ஸ்ட்க்கு நமக்கு கிடைக்கல. அப்பவே போக்குவரத்து, ட்ரேடிங் எல்லாம் அந்த நாடுகளோட தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கு. பட் ஆனாலும் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்கு குளோபல் ரீச் ஆகல. ஸோ
அந்த மாதிரியான பிரபலமான கிளாசிக்ஸ், இன்னும் நம்மளுடைய கிளாசிக்ஸும் அங்க குளோபல் லெவல்ல போய் ரீச் ஆகணும்னா டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற கிரீக் அண்ட் லாட்டின் ஒர்க்ஸ் பிரபலமானதுக்கான முதல் முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். ஆனா அது செய்யப்பட்ட காலம் ரொம்ப முன்னாடியே அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரெனசான்ஸ் காலத்திலேயே கிரீக் அண்ட் லாட்டின் டெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெனசான்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 14 to 17th சென்ச்சுரி காலகட்டம், லேட் 13 கூட சொல்லுவாங்க. சோ அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய இலக்கிய புரட்சி ஒண்ணு யூரோப் கண்ட்ரீஸ்ல நடந்தது. ஒரு 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 உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இலக்கிய புரட்சி நடந்தது. சோ அந்த காலத்திலேயே வந்து கிரீக் அண்ட் லாட்டின் டெக்ஸ்ட் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெனசான்ஸ் காலத்துல வந்த பிரபல எழுத்தாளர்கள் தான் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டபர் மார்லோ, அப்புறம் எட்மண்ட் ஸ்பென்சர். இவங்க எல்லாமே ரெனசான்ஸ் ரைட்டர்ஸ். ஸோ அந்த காலகட்டத்திலே இவங்களோட டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் அதிக அளவுல பிரபலமாகிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா கொலோனியலிசம். இப்போ இந்த கொலோனியல் ஆட்சி இருந்தது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவங்க இந்த கிரீக் அண்ட் லாட்டின் லிட்ரேச்சரை ப்ரமோட் பண்றதுல அதிக கவனம் செலுத்தினாங்க. ஸோ அதுவுமே ஒரு முக்கிய காரணம். ஆனா நம்முடைய பொக்கிஷம் இன்னைக்கு அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகலைன்னா அதுக்கு இது மாதிரியான ஒரு சில காரணங்கள் இருக்கு. நம்ம டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான். கிட்டத்தட்ட 19th சென்ச்சுரி ஜியு போப் அவங்க டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பீஸே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தெரிய வந்தது. சரி, இப்போ இதுல இருந்து டிரான்ஸ்லேஷன் அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்னொரு சிறப்பான டிரான்ஸ்லேஷனோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு இன்னொரு சிறப்பான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைபிள். பைபிள் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட், மதம் சார்ந்த புத்தகம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசல, அது தனியா வச்சிருங்க. பட் பைபிள் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு உலக அளவுல மிக பிரபலமா இருக்கு. பல மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. விற்பனையிலையும் நம்பர் 1 இருக்கு. ஸோ இதுக்குமே டிரான்ஸ்லேஷன் தான் காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா பைபிள் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் லாட்டின். லத்தீன் மொழியில எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் இன்னைக்கு உலக அளவுல இவ்வளவு பிரபலமா இருக்குன்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் மிக முக்கிய காரணம். ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஷேக்ஸ்பியரை படிச்சிருக்க முடியாது, டாஸ்டாயெவ்ஸ்கியை படிச்சிருக்க முடியாது, பிரெஞ்சு நாவல்ஸை படிச்சிருக்க முடியாது. ஏன் இன்னைக்கு பிரபலமா இருக்கிற பல மலையாள இலக்கிய புத்தகங்கள் நாம இன்னைக்கு தமிழ்ல வாசிக்கிறோம். ஸோ அதுவுமே வந்து இந்த டிரான்ஸ்லேஷனால தான். டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் இல்லை. அடுத்து இதே டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா மகாத்மா காந்தி திருக்குறளை படிச்சிருக்க மாட்டாரு, லியோ டால்ஸ்டாய் திருக்குறளை படிச்சிருக்க மாட்டார். அவங்க என்ன தமிழ்ல எடுத்து வச்சா படிச்சிருப்பாங்க? கண்டிப்பா இல்ல. ஆங்கிலத்துல மொழியாக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதை படிச்சு தே பிகேம் கிரேட் ஃபேன். அந்த டெக்ஸ்டுக்கு ஒரு 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 தீவிர ரசிகராகவே மாறிட்டாங்க. அதுக்கும் டிரான்ஸ்லேஷன் தான் காரணம். இதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா இந்த மொழிகள் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். தே வில் பி அ டிவிஷன். ஸோ இந்த அந்தந்த புத்தகம் அந்தந்த ரீஜன்ல அந்தந்த நாடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும். அதுக்கான குளோபல் ரீச்சும் மற்றவங்க யாருக்குமே அதை பத்தி தெரியாம போயிருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் டிரான்ஸ்லேஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் கல்ச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரு ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கும் இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப உதவியா இருக்கும். இதுல கிராஸ் கல்ச்சர் எங்க வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 100 Years of Solitude அப்படிங்கிற ஒரு பிரபலமான புத்தகம். உங்களை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இது எப்போ எழுதப்பட்டதுன்னா 1967 நினைக்கிறேன். எஸ், 100 Years of Solitude, கேப்ரியல் கார்சியா மார்கே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதினது. 1970ல இந்த புத்தகம் ஆங்கிலத்துக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் அதுக்கு ஒரு பயங்கர சூப்பர் ஹிட் குளோபல் ரீச் கிடைச்சது. இதுல கிராஸ் கல்ச்சர் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ், ஸ்பானிஷ் மொழியில எழுதப்பட்டது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் லாட்டின் அமெரிக்கன் கல்ச்சர், லாட்டின் அமெரிக்கன் பாலிடிக்ஸ். இதன் அடிப்படையில தான் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க எழுதப்பட்டிருக்கு. இது ஒன்ஸ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகி
குளோபல் ரீச் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லாத்தின் அமெரிக்கன் கல்ச்சர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அதே போல முராகாமி, ஹருகி முராகாமி, இன்னைக்கு நான் இந்தியால அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் குரூப்பே இருக்காங்க. நாமெல்லாம் என்ன ஜப்பானிய மொழியிலயா அந்த புத்தகத்தை வாசிச்சு படிக்கிறோம்? கண்டிப்பா இல்ல. மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலன்னா முராகாமியோட புத்தகங்கள் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காது. முராகாமி வந்து ஜப்பானோடைய லிட்ரரி ஸ்டார் அப்படின்னு அவங்கள கொண்டாடுறாங்க. ஜப்பானுக்குள்ள ஒரு லிட்ரரி ஸ்டார். இப்ப நம்ம ஊர்ல ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இந்த மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் குளோபல் லெவல்ல அவர் ஒரு பெரிய ஸ்டாரா மாறி இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கடந்த 2022 2022ஆம் ஆண்டுக்கான புக்கர் பிரைஸ் வந்து எந்த புத்தகத்துக்கு கிடைச்சது தெரியுங்களா? த டூம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஹிந்தி டெக்ஸ்ட், ஹிந்தி மொழியில் எழுதப்பட்ட ரீத் சமாதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தினுடைய ஆங்கில ஆக்கம் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த டூம்ப் ஆஃப் சாண்ட். இதை ஒரிஜினலா எழுதினவங்க கீதாஞ்சலி ஸ்ரீ. சோ இவங்க அந்த ரீத் சமாதி அப்படிங்கிற அந்த ஹிந்தி புத்தகத்தை எழுதினதுக்கு அப்புறம் மேபி அவங்க ரீஜன்ல பாப்புலரா இருந்திருப்பாங்க, இல்ல அக்கம் பக்கத்து ரீஜன்ல பாப்புலரா இருந்திருப்பாங்க, இல்ல ஸ்ட்ரெச் பண்ணா இந்தியா முழுக்க பாப்புலரா இருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய பவுண்டரி வந்து இந்திய சுவர்களுக்குள்ளேயே அது கன்ஃபைன் ஆயிருக்கும். ஒன்ஸ் அது டிரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல ரீச் ஆகி இன்னைக்கு 2022க்கான புக்கர் பிரைஸ அந்த புத்தகம் ஜெயிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இது மாதிரியான பிரபல அவார்ட்ஸ், இந்த புலிட்சர் அவார்ட், புக்கர் அவார்ட் இதெல்லாம் கிடைக்கணும்னா டெக்ஸ்ட் ஹேஸ் டு பி இன் இங்கிலீஷ். நம்ம ரீஜனல் மொழியில கொண்டு போய் வச்சா அந்த அவார்டுக்கு நம்மளால அதை பரிந்துரை செய்ய முடியாது. ஸோ இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இஸ் அ மஸ்ட் டு அப்ளை. ஈவன் அப்ளை பண்றது கூட, இந்த அவார்ட்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ண கூட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இஸ் அ மஸ்ட். அது மட்டும் இல்ல, ஆங்கிலத்துல மொழியாக்கம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பல ரீடர்ஸ் கண்களுக்கு அது போகும், நிறைய கிரிட்டிக்ஸ் அதை வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அவார்டுக்கான ரெக்கமெண்டேஷன் இதெல்லாமே போகும். ஸோ டிரான்ஸ்லேஷன் இது மாதிரியான பல முக்கியத்துவங்கள் வாய்ந்த ஒரு செயலா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஊர்ல எழுத்தாளர்கள் பிரபலமா இருக்கிறதுக்கு கூட காரணம் டிரான்ஸ்லேஷன். இப்போ நம்ம ஊர் பெருமாள் முருகன், எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஆகட்டும், சல்மா ஆகட்டும், ஜோடி குரூஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே உலக அளவுல இன்னைக்கு குளோபல் ரீச் ஆகிறதுக்கு காரணம் டிரான்ஸ்லேஷன் தான். அவங்க புத்தகங்கள் எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகி பல மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் இல்லை. ஓகே, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும் அதை பத்தி நான் பேசுறேன். இந்த மொழிபெயர்ப்பு வந்து ஏதோ இப்போ இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச விஷயமெல்லாம் இல்ல. நம்ம நாட்டிலேயே கூட, நம்ம ஊர்லயே கூட கவிஞர் பாரதியார் காலத்திலேயே இந்த மொழியாக்கம் இருந்திருக்கு, டிரான்ஸ்லேஷன் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் பாரதியார் அவங்களே கூட தாகூரினுடைய ஒரு சில ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. He is considered one of the best translators. நம்ம மகாகவி பாரதியார் அவருடைய மகாபாரதம் டிரான்ஸ்லேஷன் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது வாசிக்கும் போது அந்த ஃப்ளோ அவ்வளோ அழகா இருக்குமா. ஸோ சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க நிச்சயம் அதை வாசிச்சு பார்க்கணும். அடுத்து முக்கியமான இன்னொரு கேள்வி, டிரான்ஸ்லேஷன் 100% இருக்குமா? ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து அப்படியே 100% அதை டிரான்ஸ்லேஷனுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அது 100%ஆவும் இருக்கக்கூடாது. 100% அது டிரான்ஸ்லேஷன்ல ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொன்னா இட் வில் பிகம் அ ஃப்ரோசன் ஸ்டேட். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்துக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம போகும். நான் வளர்ச்சி நீங்க எதை குறிப்பிடுறேன்னா, இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு புத்தகம், காப்பிரைட்ஸ் இஷ்யூலாம் எதுவும் இல்லைன்னா இப்ப நான் அதை விரும்பி எடுத்து ஐ கேன் ட்ரை டூயிங் அ டிரான்ஸ்லேஷன் அகேன். ஆனா ஒன்ஸ் அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு மறுபடியும் இல்லாம போயிடும். ஸோ அது மொழிபெயர்ப்பு செஞ்சாலும் அதோட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். ஆரம்ப நாட்கள்ல செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம், இப்போ ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு ஒரு 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 வேர்ட் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் அதுல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ முன்காலங்கள்ல நம்மளுடைய தமிழ் புத்தகங்கள்லயே கூட அது இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் மக்கள் அதை படிக்கிற மாதிரி
அட தெய்வமே இது என்ன சோதனை, இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அதுல நிறைய இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர் அந்த ஸ்டைல் ஃபார்ம் இதெல்லாம் மாற மாற டிரான்ஸ்லேஷன்லயும் மெதுவா மாற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து கல்ச்சர், இதுவுமே ஒரு முக்கியமான கேள்வியா கேக்குறாங்க. டிரான்ஸ்லேஷன்ல கல்ச்சர், ஒரு நாட்டினுடைய ஒரு ஊரினுடைய கல்ச்சரை நீங்க அப்படியே மொழிபெயர்த்து கொடுக்க முடியுமா, அது அப்படியே அங்க போய் சேருமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இது வந்து பண்ண முடியாத காரியம் அப்படிலாம் கிடையாது, நிச்சயம் பண்ண முடியும். பட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, 100 Years of Solitude வந்து கம்ப்ளீட்லி லாட்டின் அமெரிக்கன் கல்ச்சர்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம்னு. அது ரொம்ப அழகா வெளியே கொண்டு போய் சேர்த்திருக்கு. அவங்களுடைய கல்ச்சர் வந்து உலக அளவுல எல்லாருக்குமே பிரபலமா தெரியற அளவுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து நாம ஹேண்டில் பண்ணணும். இப்போ கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திய நாட்டுல, இந்தியான்னு விட்டுருங்க, நம்ம சவுத் தமிழ்நாடு சவுத்லயே வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ சொல்லுவாங்க ஒவ்வொரு 12 to 18 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுட் சேஞ்ச் ஆகும், பேசுற ஸ்லாங் சேஞ்ச் ஆகும், மக்களுடைய ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து நிச்சயமா நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் மதுரை ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு மூதூர் காதை, அதோடைய மூதூர் காதை தான் தமிழ் ஒரிஜினல் டெக்ஸ்ட். மதுரை ஸ்டோரிஸ் அப்படின்னு சிறுகதை தொகுப்பு, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் இதை ஏன் எக்ஸாம்பிளா சொல்ல வரேன்னா, அந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர் டெக்ஸ்டா தமிழ் டெக்ஸ்டா இருந்தாலுமே கூட ஒவ்வொரு வார்த்தையும் நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தமிழ் வார்த்தை தானே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம இருக்கவே கூடாது. அதுக்குதான் இந்த மூதூர் காதையோட எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன். இப்ப அதுல வந்து நிறைய வார்த்தைகள் அந்த மதுரை வட்டார அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில், அந்த அந்த மெயின் டவுன் கூட இல்ல, அந்த கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் அவங்க என்ன ஸ்லாங் யூஸ் பண்றாங்க, அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை மொத்தமும் எல்லா கதையுமே இருந்தது. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அஞ்சார் கஞ்சி அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் வந்து நினைச்சேன் ஓ 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் கஞ்சி அப்படின்னு. அப்புறம் ஆத்தர் ஃபோன் பண்ணி இது என்னங்கன்னு கேட்டா, இல்ல அப்படி இல்ல, கொஞ்சமா கஞ்சிங்கிறதா 5-6 கஞ்சி அப்படின்னு. ஸோ நான் வந்து 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் கஞ்சின்னு போட்டிருந்தா மொத்தமே தப்பா போயிருக்கும். அதுக்கப்புறம் மரியோதன சேர்வை அப்படின்னு ஒரு வார்த்தை, எனக்கு நிச்சயமா அது என்னன்னே தெரியல. அப்புறம் அவரை கேட்டா, இல்லங்க அது ஒரு ஆளோட பேர், அது அவ்வளவுதான் அப்படின்றாரு. சோ நான் அது என்னவா இருக்கும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மடை மடை குடும்பர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, இது என்ன, இதுவும் எனக்கு தெரியல. அப்புறம் அகைன் ஆத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த ஊர்ல வந்து கண்மாய் மடைகளை பராமரித்து விவசாயிகளுக்கு கரெக்டா அந்த நீர்ப்பாசனம், அந்த தண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலா போய் சேர்ற மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குமா. அது வந்து காலங்காலமா அந்த குடும்பம் கையில தான் அந்த அந்த அது ஒரு ப்ரொப்ரைட்டரி ஓனர்ஷிப் மாதிரி அதை வச்சிருப்பாங்களாம். ஸோ அவங்க தான் வந்து அந்த மடை குடும்பர்கள் அப்படிங்கிற அந்த பேர்ல அந்த குடும்பம் காலகாலமா ஒவ்வொரு ஜென்ரேஷனா அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்லயே இருக்கு. ஸோ இது ஏனோ தானோன்னு வந்து நாம டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியாது. அதுக்கப்புறம் நான் அந்த ஊரோட கல்ச்சரை நாம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வி ஷுட் கெட் இட் டு டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் இந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து பக்கத்து ஊர்ல கூட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ மதுரை, நான் இந்த எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில சொல்லியிருக்கேன். மதுரையும் கொடைக்கானலும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற 2 ஊர் தான். ஆனா மதுரையில இருக்கிற மக்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். கோடையில இருக்கக்கூடிய மக்களுடைய பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். மதுரையில வந்து தலையசையும் கையசையும் வீரதீரமா பேசுவாங்க. ஏன்னா அது அந்த சீதோஷ்ணமான அந்த 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 நிலையில மக்களுடைய பிஹேவியர் அப்படி இருக்கும். ஆனா கோடை போனீங்கன்னா குல்லா போட்டுட்டு ஸ்வெட்டர் போட்டுட்டு இப்படிதான் இருப்பாங்க. நீங்க ஏதாவது இது இங்க இப்படி எப்படிங்க போன இந்த ஊருக்கு இந்த இடத்துக்குன்னா அப்படி போயிட்டு இப்படி போங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதிகமா கை காலெல்லாம் அசைவெல்லாம் அங்க இருக்காது. ஸோ ஒவ்வொரு பக்கத்து பக்கத்து இடத்துக்குமே இவ்வளவு கல்ச்சர், இவ்வளவு சேஞ்ச் இன் பிஹேவியர் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஒரு தமிழ் புத்தகத்தை ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு போனோம்னா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உணர்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். காதல்,
சிரிப்பு, ஹாஸ்யம், சோகம், வருத்தம். இப்ப எனக்கு வருத்தமா இருக்குன்னா அவங்களுக்கும் அதே வருத்தம் தான். ஆனா the way we express matters a lot. So டிரான்ஸ்லேஷன்ல இது எப்படி நாம செய்யணும்? இங்க டிரான்ஸ்லேஷனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற டெக்ஸ்ட அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒரு டிரான்ஸ்லேட்டருடைய வேலை. எனக்கு வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன சொன்னா அந்த வலி அங்க போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்முடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கணும். அதுக்குன்னு நான் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு நான் இஷ்டத்துக்கு என்னோட அந்த டெக்ஸ்ட்டை மாத்திக்கிட்டு என் சொந்தமா நான் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் செய்யவே செய்யக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், யூ ஹாவ் டு பி ஃபெய்த்ஃபுல் டு தி ஆத்தர். நான் என்றைக்கும் கடைபிடிக்கும் ஒரு விஷயம், ஸ்டேயிங் ஃபெய்த்ஃபுல் டு தி ஆத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அது மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். எனக்கு ஆங்கிலம் நல்லா வரும், நல்ல சிறப்பான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியும்ன்றதுக்காக சம்பந்தம் இல்லாம ஒரு ஸ்பெஷல் வேர்டு, சசி தரூர் சார் மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அதையெல்லாம் நான் வந்து அங்க பிரயோகிக்க கூடாது. தட் வில் பி அ கம்ப்ளீட் இன்ஜஸ்டிஸ். ஸோ அங்க என்ன ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கோ அதை அப்படியே நான் அழகா கொண்டு போய் சேர்க்கணும். எந்த அளவுக்கு அழகா கொண்டு போய் சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த மொழிபெயர்ப்பை வாசிக்கும் அந்த நபர் அவங்க ஊர் டெக்ஸ்ட் மாதிரி அதை ஃபீல் பண்ணணும். இப்போ நான் ஆங்கிலத்துல இருந்து ஒரு மொழியாக்கம் தமிழுக்கு நான் கொண்டு வரேன்னா, இங்க தமிழ்ல என் பக்கத்து வீட்டுல வாசிக்கிற அந்த நபருக்கு இது நம்ம ஊர்ல எழுதின புத்தகம் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு வரக்கூடிய அளவுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் அமையணும். பட் அட் த சேம் டைம் நான் அந்த லைன்ஸை மாத்தியோ இல்ல டெக்ஸ்ட்டை மாத்தியோ கண்டென்ட்டை மாத்தியோ நான் அதை செய்யக்கூடாது. அடுத்து, டிரான்ஸ்லேஷன் ஷுட் பி சிம்பிள். நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் பிரயோகிக்க கூடாது, ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதே சமயத்துல இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் ஷுட் பி மெயின்டைன்ட். ஒரு இந்தியன் டிரான்ஸ்லேஷன் வந்து நாட் அப் டு த மார்க் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் முன்ன இருந்தது. பட் இப்போ அது எல்லாமே கொஞ்சம் ரிஃபைன் ஆயிட்டு வருது. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு நாம எடுத்துட்டு போறோம்னா அப்போ ஸ்டாண்டர்டும் நிச்சயம் அந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அடுத்து, டிரான்ஸ்லேஷன்ல அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸை அழகா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செம்மீன் ஒரு பிரபல திரைப்படம். ஆனா அந்த திரைப்படம் படமாக்கப்படுவதற்கு முன் இட் வாஸ் அ டெக்ஸ்ட். அது ஒரு புத்தகம், நாவல். அந்த நாவல் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பட் கிரிட்டிக்ஸோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்தை விட தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்ட டெக்ஸ்ட் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் டைம்ஸ், சமயங்களில் டிரான்ஸ்லேஷனுமே அந்த புத்தகத்துக்கு ஒரு புது வடிவம் கொடுக்கக்கூடிய நிலையும் உருவாகும். ஸோ தமிழ்ல பெஸ்டா இருந்தது, பட் அட் த சேம் டைம் ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து அவ்வளோ அந்த கண்டென்ட்டை சரியா கேரி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இதுதான் நாம உணர்ந்து நாம செய்யக்கூடிய விஷயங்கள் ஆங்கில ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடியவங்களும் அதே புரிதலோட இருப்பாங்களா, அதே மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் தான். இப்போ ஒரு மரணம் சம்பவிக்குது வீட்டுலன்னா, நாம எப்படி இங்க அதுக்கு ரியாக்ட் பண்றோம், அதே அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து அது காஃபின்ல இருக்கும், அவங்க இப்படி கையை கட்டிட்டு இருப்பாங்க, கர்ச்சிஃப் வச்சுட்டு இப்படி கண்ணை ஊத்திட்டு அந்த அழறது கூட சத்தம் இல்லாம அமைதியா அழுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இருக்காது. மேல தாளம் இருக்கும், ஒரு பக்கம் இன்னும் வயசானவங்கன்னா மைக் செட் எல்லாம் கூட இருக்கும். ஸோ அது சீனே வேணும். கிராமப்புறங்கள்லாம் போனா வேற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு உணர்வும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை வந்து நிச்சயம் மாறுபடும். ஸோ இங்கதான் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து சரியா வரல அப்படின்றாங்க. அதாவது அந்த செம்மீன்ல அந்த ஹீரோயினுடைய அந்த பெண்ணினுடைய வலி, அந்த காதல், அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இதெல்லாம் அங்க சரியா ரிஃப்ளெக்ட் பண்ணல. வேற தமிழ்ல வந்து ஒரிஜினலை விட சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்து, ஒரு நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, டிரான்ஸ்லேட்டரா நான் வந்து என்னுடைய சொந்த வார்த்தைகளையோ என்னுடைய சொந்த வரிகளையோ நான் சேர்க்க கூடாது அப்படின்னு. ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றமும் இருக்கு. என்னன்னா, டிரான்ஸ்லேட்டருக்குன்னு ஒரு சில ப்ரிவிலேஜஸ் அட் டைம்ஸ் எடுத்துக்கலாம். இது எப்பன்னு பாத்தீங்கன்னா, எங்கன்னா ஒரு 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 வித்தியாசமான ஒரு வார்த்தை, அதுவும் கல்ச்சர் அடிப்படையில, இல்லைன்னா இந்த
ஸ்லாங், அதாவது இப்ப இருக்கிற வட்டார வழக்கு சொற்கள்ல இந்த மாதிரியான அர்த்தம் வந்து வேற எங்கேயும் அவங்க நாட்டுல எங்கேயுமே இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற இடத்துல டிரான்ஸ்லேட்டர் வந்து அந்த வார்த்தை அவங்களுக்கு புரியும்படி வேற ஒரு புது டேர்மை அவங்க காயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவுமே எனக்கு ஒரு அனுபவம் இதுலயும் இருக்கு. சமீபத்துல ஒரு போய்ட்ரி ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த போய்ட்ரி கவிதையில பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு நான் மொழிபெயர்த்தேன். அந்த கவிதையில இளவட்டக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. எனக்கே அந்த இளவட்டக்கல் எப்படி தெரியும்னா, பாரதி ராஜாவோட சினிமா பார்த்துதான் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா சென்னையில பார்ன் brought up எனக்கு வந்து இளவட்டக்கல் தான் சுத்தமா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கல்ல வந்து அந்த அந்த கவிதையில இருந்தது. ஸோ இதை எப்படி நான் ஆங்கிலத்துல கொண்டு போய் சேர்க்கறது? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கான்செப்டே கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாம இளவட்டக்கல் அப்படிங்கிறதுக்கு நமக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதாவது கிராமப்புறங்கள்ல அந்த சினிமாலே காட்டுவாங்க, சிவாஜி வந்து அவரோட வீரத்தை காட்டுறதுக்கு அந்த கல்லை தூக்கி தோல்ல சுமந்து நிக்கணும் அப்படிங்கறதான். சோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் ஒரு ஆண்மகன் செய்தால் அவர் வந்து வீர தீர சூரர் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற தகப்பன்மார்கள்லாம் அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டுட்டு முன் வருவாங்களாம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் பெண்ணை கொடுக்கணும்னா சொத்து இருக்கா, சம்பாத்தியம் இருக்கா, பிசினஸ் இருக்கான்னு பாக்குறத விட வீரமான ஆணா இருக்காரா, இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்தது. சோ அந்த வீரத்தை நிரூபிக்க இது போன்ற விளையாட்டுகள் எல்லாம் இருந்திருக்கு. இதுக்கும் முன்னாடி ஒரு ஹிஸ்டரி அந்த இளவட்ட கல்லுக்கு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்தைய காலங்கள்ல ராஜாக்கள் ஆண்டு வந்த அந்த காலத்துல ராஜாவுடைய அரண்மனைக்கு வெளியில, மேபி அவர் காம்பவுண்ட் வால்க்கு வெளியில இந்த இளவட்ட கல் ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அதாவது ராஜா அவருடைய பால்கனில இருந்து பார்த்தா அந்த கல் அங்க தெரியணும். சோ இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்றவங்க இந்த இளவட்ட கல்லை தூக்கி அவங்களுடைய வீரத்தை பிரதிபலிக்கிறவங்க வந்து ராஜா அங்க இருந்து பாப்பார். அந்த அந்த நபர் வந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாருன்னா உடனே ராஜா அவரை ஆர்மில சேர்த்துக்குவார். அவருடைய ஆர்மில he will be given first preference. ஸோ இது மாதிரியான ஒரு ஹிஸ்டரி அந்த இளவட்ட கல்லுக்கு இருக்கு. ஸோ இவ்வளவும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அது எப்படி நான் அழகா என்ன டேர்ம் நான் யூஸ் பண்ணா அங்க போய் அது கரெக்டா சேரும் அப்படிங்கறத யோசிச்சு நான் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஸோ ப்ரோஸ் டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்றது ஒரு வகைனா போய்ட்ரி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அது கம்ப்ளீட்டா, ஏன்னா நாம சொல்ற விஷயம் வந்து அந்த குறுகிய அந்த 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 4 லைன் போயிடுச்சுன்னா அந்த 4 லைன்குள்ள இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு லைன்குள்ள நாம இந்த மொத்த டிரான்ஸ்லேஷனும் முடிக்கணும். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். பட் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் while I was translating those poetries. ஓகே, இது மாதிரியான நிறைய வேலைகள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இருக்கணும். அதாவது சிம்பிளா இருக்கணும், கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும், கல்ச்சர் வந்து கரெக்டா கொண்டு போய் டிராவல் பண்ணி நாம கொண்டு போய் சேர்க்கணும், இமோஷன்ஸை கரெக்டா அங்க கொண்டு போய் நாம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துட்டேன், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், இதை வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கும்போது ஆஸ் எ டிரான்ஸ்லேட்டரா இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். இதோட அடுத்த நிலை தான் பீயிங் அ லிட்ரரி ஏஜென்ட். லிட்ரரி ஏஜென்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஆனா நமக்கு தெரியல, இந்தியால அவ்வளவு பிரபலம் ஆகல. ஜஸ்ட் ஹியர் அண்ட் தேர் ஒரு சில பிரபல லிட்ரரி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஆனா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல லிட்ரரி ஏஜென்ட்ஸ் ஆர் வெரி பாப்புலர். இப்போ ஒரு எழுத்தாளரை நாம போய் சந்திக்கணும்னா முடியவே முடியாது. அவங்க லிட்ரரி யூ ப்ளீஸ் கான்டாக்ட் மை லிட்ரரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆகட்டும், பப்ளிஷிங் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த லிட்ரரி ஏஜென்ட் தான் பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எழுத்தாளர் புத்தகத்தை எழுதி அந்த மேனுஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. அந்த புத்தகம், அந்த கதை எந்த பப்ளிகேஷனை போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத லிட்ரரி ஏஜென்ட் முடிவு பண்ணுவாங்க. இந்த புத்தகத்தை எப்படி வெளியிடணும் அப்படிங்கறதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இதை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆத்தருமே வந்து என் புத்தகம் நல்லா இருக்கு, என் புத்தகம் ப்ரமோட் பண்ணணும்னு போக முடியாது இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் லிட்ரரி ஏஜென்டோடைய வேலை. ஸோ அந்தந்த டெக்ஸ்ட் எங்க போய் சேர்ந்தா ரீச் சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு செயல்படுத்துறது தான் ஒரு லிட்ரரி ஏஜென்டினுடைய வேலை. இப்போ இதை இன்னும் நான் சிறப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. ஹாரி பாட்டர், இந்த உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜே.கே. ரவுலிங் எழுதினது. கிட்டத்தட்ட 12 முறை வந்து அவங்களுடைய டெக்ஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் அவங்களுடைய மேனுஸ்கிரிப்ட்
ஒரு லிட்ரரி ஏஜென்ட் கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் the book got published. அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகம் ஒரு பெரிய அளவுல உலகத்தையே புரட்டி போடுற அளவுக்கு பிரபலமாச்சு. So that is the power of a literary agent. But being a literary agent again is not an easy task. அது எங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் the process is very very slow. நான் போய் பேசிட்டு வந்தா உடனே அந்த புத்தகத்தை அவங்க வாங்கிடுவாங்கன்றது நிச்சயம் கிடையவே கிடையாது. அது மெதுவா அதை ப்ரொசீட் பண்ணி ஃபர்ஸ்ட் எங்க அதை பிச் பண்ணணும், யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் செஞ்சு அதை அழகா கொண்டு போய் ப்ரமோட் பண்றதுல தான் அந்த லிட்ரரி ஏஜென்டனுடைய வெற்றியே இருக்கு. அது அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து இன்னும் மொழிபெயர்ப்பு செய்யப்படணும், மொழியாக்கம் செய்யப்படணும். ஏன்னா நம்மளுடைய இப்போ நமக்கு வந்து இந்த சிலப்பதிகாரம், சீவக சிந்தாம் இது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் ஃபிக்ஷன் ஒர்க். இன்னைக்கு இருக்கிற ஃபிக்ஷன் எல்லாமே அவங்க அங்க அப்பவே 3rd century மாதிரியான காலகட்டத்திலே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு புத்தகங்களுக்கெல்லாம் நிச்சயம் குளோபல் ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். இன்னும் நம்முடைய எழுத்தாளர்கள் பலர் வந்து குளோபல் ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யறாங்க. பட் இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இன்னும் நம்ம அதிக அளவுல செய்யணும். இதை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேருக்கு வரணும். இன்னும் நிறைய மாணவர்கள் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்காக முன் வரணும். இதுதான் ரொம்ப இன்றைய காலத்தின் இன்றைய இலக்கிய ஐ மீன் ப்ரோக்ரஸ்க்கு, நம்மளுடைய இலக்கிய ப்ரோக்ரஸ்க்கு இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்னுடைய அவசியம் தேவை வந்து மிக மிக அவசியம். ஸோ இதுதான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் கத்துக்கிட்ட பாடம் ரிகார்டிங் டிரான்ஸ்லேஷன், ரிகார்டிங் பீங் அ லிட்ரரி ஏஜென்ட், இதெல்லாம் தான். ஸோ உங்ககிட்ட இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. எல்லாரும் கைதட்டலாமே, மற்றவர்கள் எல்லாரும் கைதட்டலாம். நம்ம தளத்துல முதல் முறையா ஒரு மொழிபெயர்ப்பு பத்தி பேசணும். இதுக்கு முன்னாடி நம்ம மொழிபெயர்ப்பு பத்தி பேசுனதில்ல, உரையாடும் அதாவது கலந்துரையாடும் இல்லை. ஒரு மொழிபெயர்ப்பு வந்து இவ்வளவு நுணுக்கமா ஆழமாவும் பதிய வச்சிங்க. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மொழிபெயர்ப்புன்னா என்னன்றது சாதாரணமா ஒரு நூல் மொழிபெயர்க்குதுன்றது வந்து ஒரு சாதாரண நிலை இல்லைன்றது தெரியும். ஏன்னா அது எத்தனை கோணத்துல பார்க்கப்படணும், அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது, அது அப்படியே இருக்கிறத அப்படியே இன்னொரு மொழிக்கு மாத்துறதுன்றது மொழிபெயர்ப்பு கிடையாதுன்றது தான் முக்கியமான செய்தி. அது அந்த செய்தியை நீங்க அழகா கொடுத்துருக்கீங்க. ஒரு 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 கவிதை புத்தகம் எடுத்தாலும் அந்த கவிதை புத்தகத்தை அந்த கவிதையில இருக்கிற மாதிரியே ஆங்கிலத்துல சொல்ல முடியுமா, வேற ஒரு மொழியில சொல்ல முடியும்? அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை வந்து அப்போ ஒரு புத்தகத்தை நாம தமிழ்ல படிக்கும் போதோ இன்னொரு மொழியில படிக்கும் போதோ நம்மளுடைய 2 மொழியில படிக்கும் போதும் வேறுபாடுகள் இருக்கிறதுன்றது அவசியம். அதாவது இருக்கணும்ன்றது இல்லை, அவசியம்ன்றது அந்த கருத்து ஆழமா சொல்லியிருக்கேன். அதுதானே முக்கியம் நமக்கு. இன்னொரு மொழியில நம்ம பார்க்கும் பொழுது அந்த மொழிக்குரிய தன்மை, அந்த மொழிக்குரிய கல்ச்சர், அந்த மொழிக்குரிய இது வார்த்தைகள், இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு கையாளணும் அப்படின்றது ரொம்ப இதுதான். இப்ப தபை மொழிபெயர்க்கும் கூட எனக்கு அது ஞாபகம் வந்து எனக்கு பேசினப்ப அவங்க திண்ணைன்னு எழுதி இருந்தத அந்த திண்ணைன்றது ஆங்கிலத்துல வார்த்தை கிடையாதுன்றதுக்காக என்ன பண்ணாரு ரெஜினாவும் இவங்களும் ஒளிவண்ணன் சாரும் வந்து இதுல திண்ணைனே அடிச்சுட்டாங்க. இதுல ஆங்கிலத்துல திண்ணைனே அடிச்சுட்டு அந்த திண்ணைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு பாயிண்ட் கொடுத்து அதுக்கு என்ன திண்ணைன்னா என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பல சொற்களை கையாண்டு இருக்காங்க. அது ரொம்ப, அதாவது திண்ணை அப்படின்ற ஒரு சொல் நம்மளுடைய பாரம்பரியமா இருக்கிற ஒரு விஷயம், நம்ம பண்பாட்டோட விஷயம். அது இன்னொரு மொழியில போகும்போது அந்த மொழிக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றத கடத்துறது எவ்வளவு அழகா இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம மொழிபெயர்ப்பை கவனிக்க வேண்டியதுன்றது தான் இங்க முக்கியம். லிட்டரரி ஏஜென்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. உண்மையாவே நான் லிட்டரரி ஏஜென்ட்னு போட்டா எல்லாம் இன்டர்நேஷனல் தான் வராங்க. ஒரு சர்ச் பண்ணி பார்த்தேன் லிட்டரரி ஏஜென்ட்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் நிறைய பேர் வராங்க. ஆனா ஒருத்தர் கூட தமிழ்ல இல்லை. நிறைய பேர் வெளிநாட்டிலயும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லயும் தான் இருக்காங்க. அதை பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுல சின்ன செய்தி சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. பார்ப்போம். வேலம்மா மேடம் வாங்க. சார் நீங்க சொன்னதுல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இப்ப அந்த திண்ணை சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப இருக்கிற டெக்ஸ்ட் கண்டெம்பரரியா வரக்கூடிய எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே
வட்டார வழக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா சென்னை ஸ்லாங் நிறைய யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் மாத்தி மாத்தி போடும்போது அதோட பியூட்டி வந்து தொலைஞ்சு போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல அது அது காணாம போகுது. அதனால கூடுமான வரை அந்த வார்த்தை அம்மானா இப்ப அம்மா தான், அப்பானா அப்பான்னு போடுறாங்க. சோ இது மாதிரியான வேர்ட்ஸை வந்து அப்படியே யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபுட்ல கூட வந்து நிறைய நம்ம ஊர் ஃபுட்டை அப்படியே அதே டைட்டிலோட போடுறாங்க. இப்போ முன்னெல்லாம் இடியாப்பம்னா ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் அப்படின்னு போட்டு இடியாப்பம்னே போடுறாங்க. ஏன்னா இப்போ பிரெஞ்சோட குவிசின் அதே வேர்டு தானே நம்ம யூஸ் பண்றோம். நம்ம நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி நாம அதை மாத்தல இல்லைங்களா? சோ நம்மளது மட்டும் எதுக்கு மாத்தணும்? சோ லைக் அதுக்கு தான் அந்த ஃபுட் நோட்ஸை வந்து கொடுக்கறது கீழே. இதை படிச்சு இதுல தெரிஞ்சவங்க. இது இது வந்து நம்ம காலம் கடந்து உணர்ந்து இருக்கிறோன்றதுதான் என்னோட எஸ், பார்வை. அது இது எஸ், வந்து இத இத வந்து ஆங்கிலம் நல்லா செஞ்சிருக்கு. எஸ், ஆங்கிலம் எக்ஸாக்ட்லி. வந்து எதையுமே வந்து அந்தந்த மொழிக்குரிய வார்த்தையை எடுத்துட்டு இது புதுசா ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கல, அதை அப்படியே பயன்படுத்தினாங்க. எஸ், எஸ். ஆங்கிலத்துல பயன்படுத்தினாங்கன்ற அதனாலதான் அந்த மொழியோட வளமை, அந்த மொழி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம வந்து அதை அப்படியே பயன்படுத்தணும்ன்ற அந்த உணர்வே நமக்கு இது வரைக்கும் வரல. இப்போ வந்திருக்குது, அதை பயன்படுத்தணும்ன்றது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு தகவல். கண்டிப்பா. வாங்க வாங்க மேடம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அன்அபிஷியலா ஒரு கேள்வி கேள்வி.